என்னப்பா நடக்குதுங்க? ஜனவரி 9ஆம் தேதியே தியேட்டர்ல திருவிழாவா ஆரம்பிக்க வேண்டிய ஜனநாயகன், இப்போ கோர்ட்டு கேஸ்ன்னு பயங்கரமான சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கு. தளபதி ஃபேன்ஸ் எல்லாமே செம காண்டுல இருக்காங்க. சென்னை ஹைகோர்ட்ல இன்னைக்கு வந்த அந்த அதிரடி தீர்ப்பு ஒட்டுமொத்த ஹாலிவுட்டையும் ஷாக் ஆக்கிடுச்சு. அந்த ஒரு விஷயம் நடக்கலையேன்னு ரசிகர்களும் ரொம்ப அப்செட்ல இருக்காங்க. அப்படி என்னதான் சொன்னது நீதிமன்றம்? எதுக்கு இந்த தடை? வாங்க மொத்தமா டீட்டெயிலா பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் மிஸ் ஆனதுல இருந்தே சென்சார் போர்டுக்கும் படக்குழுவுக்கும் இடையே ஒரு பெரிய வாரே போயிட்டு இருக்கு. நடுவுல தனி நீதிபதி உடனடியா சென்சார் கொடுங்கப்பான்னு சொன்னதும் ரசிகர்கள் எல்லாமே தலைவர் வர்றாருன்னு குஷி ஆனாங்க. ஆனா சென்சார் போர்டு விடாப்பிடியா தலைமை நீதிபதி கிட்ட மேல்முறையீடு பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த கேஸோட கிளைமேக்ஸ் தீர்ப்பு வந்தது. ஆனா யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. தீர்ப்புல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, உடனடியா சென்சார் குடுக்கணும்னு வந்த பழைய உத்தரவை ஹைகோர்ட் இன்னைக்கு கேன்சல் பண்ணியாச்சு. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, சென்சார் போர்டு பதில் சொல்ல கால அவகாசமும் குடுத்திருக்காங்க. 3வது பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, கேஸை மறுபடியும் முதல்ல இருந்து தனி நீதிபதி விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது இப்போதைக்கு ரிலீஸ் கிடையாது. ஆட்டத்த மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஆரம்பிங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. விஜயோட கடைசி படம்ங்கிறதுனாலயே ஃபேன்ஸ் எல்லாரும் ரொம்ப கோபமா இருக்காங்க. ஒரு மூவிக்கு எதுக்கு இவ்வளோ தடை? தளபதி அரசியல்ல கெத்தா என்ட்ரி குடுத்ததுனால தான் வேணும்னே இப்படி பண்றாங்கன்னு சோசியல் மீடியாவுல தீயா பரவிட்டு இருக்கு இந்த நியூஸ். குடியரசு தினத்துக்கு இந்த படம் வரும்னு பார்த்தாங்க. வரல. ஆனா இப்போ உள்ள சிச்சுவேஷன பார்த்தா இந்த படம் பிப்ரவரி எண்டு வரைக்குமே வர்றது ரொம்ப கஷ்டம்னு தெரியுது. ஜனநாயகன் ரிலீஸ் தள்ளி போனதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இது பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா இல்ல லீகல் இஷ்யூவா? உங்க கருத்துக்கள கமெண்ட்ல தட்டி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னப்பா நடக்குது இங்க? ஜனநாயகன் ரிலீஸ் ஆகலையேன்னு அப்செட்ல இருந்த தளபதி ஃபேன்ஸுக்கு இப்போ ஒரு வெறித்தனமான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஆமாங்க, நம்ம லோக்கி பாய் லோகேஷ் கனகராஜ் இந்த படத்துல ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்காரு. ரசிகர்கள் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை இப்போ கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. அப்படி என்ன சொன்னாரு லோக்கி? வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். சமீபத்துல நடந்த ஒரு பிரஸ் மீட்ல லோகேஷ் கனகராஜ் கிட்ட ஜனநாயகன் பத்தி கேட்டப்போ மனுஷன் கூலா ஒரு குண்டை தூக்கி போட்டாரு. ஒரு நாள் வினோத் அண்ணனும் விஜய் அண்ணனும் கூப்பிட்டாங்க. அது ஒரு கேமியோ ரோல் தான், அவ்வளவுதான் சொல்ல முடியும் இப்போதைக்கு அப்படின்னு ஒரு சிரிப்போட நிப்பாட்டிட்டாரு. அங்க நிக்குது மாஸ். லியோக்கு அப்புறம் தளபதியும் லோகியும் இப்போ காம்போல வர்றப்போ வேற லெவல் வைபா இருக்கும். நம்ம எல்லோருக்கும் தெரியும் இந்த படம் தெலுங்குல ஹிட் அடிச்ச பகவத் கேசரியோட ரீமேக்னு. ஆனா தளபதி சும்மா இருப்பாரா? அவர் இப்போ அரசியல்ல செம பிஸியா இருக்கிறதுனால அவருக்காகவே கதையில செம மாசா மாற்றங்களை செஞ்சிருக்காங்க. அரசியல் அவர் சொல்ல விரும்பும் பல போல்டான விஷயங்கள் இந்த படத்துல வசனங்களா தெரிக்க போகுது. அதனால தான் சென்சார் போர்டு கூட இவ்வளோ மிரண்டு பிடிக்குது என்னவோ. ஆக்சுவலா இந்த படம் பொங்கலுக்கே வந்து தியேட்டர்ல எல்லாம் தெரிக்க விட்டுருக்கணும். ஆனா இந்த சென்சார் பிரச்சனையால ரிலீஸ் ஆகாம நிக்குது. ஹைகோர்ட்ல கேஸ் மேல கேஸா போட்டு இப்போ ஜனவரி 27ல வந்து தீர்ப்பும் கூட படத்துக்கு பின்னடைவா தான் முடிஞ்சிருக்கு. தளபதிக்கு இது கடைசி படம்ங்கிறதுனால ஃபேன்ஸ் எல்லாம் ஜஸ்டிஸ் ஜனநாயகன்னு சோஷியல் மீடியாவிலே கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நண்பர்களே, லோகேஷோட இந்த கேமியோ சீனை பார்க்க நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க? ஜனநாயகன் தியேட்டருக்கு வரும்போது இந்த திரையரங்கம் அதிரப்போகுதுன்னு மட்டும் புரியுது. உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.